பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த பக்தர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து இன்றைக்கு ஒரு மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவம். ஏன்னா சிலுவை அப்படின்னும் போது பாடுகளும் உபத்திரவங்களையும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஏன்னா சிலுவையை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, சிலுவையினுடைய பாதையாக இருக்கட்டும், சிலுவையினுடைய காரியங்கள் எதுவுமே ஆரம்பத்தில் போகும்போது எதுவுமே நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதை போல இருக்காது. சிலுவையின் பாடுகளாக இருக்கட்டும், சிலுவையின் பாதையாக இருக்கட்டும், சிலுவையை குறித்து நீங்கள் தியானிக்கிறது ஆரம்பம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்காது. ஆனால் அதே பாதையை நீங்கள் கடந்து போகும்போது, அதே பாதையை நீங்கள் கடந்து போய் முடிக்கும்போது என்னவாகும்னா, அப்பதான் அந்த சந்தோஷத்தை நீங்கள் காண முடியும். சிலுவையின் பாதை என்பது ஆரம்பம் கடினமான ஒன்றுதான். ஆனால் அதே பாதையினுடைய ஆரம்பத்தை முடித்து நீங்க அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது தான் அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நான் போகிற அந்த சிலுவையினுடைய பாதை, என் தேவன் எனக்கு நியமித்திருக்கிறதான அந்த சிலுவையினுடைய பாதையின் வழியாக நான் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களையும் குறித்து தான் நான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா என் தேவன் எனக்கு என்ன பாதை நியமித்திருக்கிறாரோ, ஒருவேளை கர்த்தர் என்னையும் சிலுவையின் பாதையின் வழியாக நடத்தி செல்லுகிறார், சிலுவையை போன்ற ஒரு உபத்திரவத்தின் பாதை, சிலுவையின் போல ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட பாதைக்குள்ள என் தேவன் என்னை நடத்தி கொண்டு போகிறார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள மிக முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னை சிலுவையின் பாதைக்கு நேராக நடத்தினா அதுதான் எனக்கு மேன்மையான ஒன்றாக நான் பார்க்கப்பட வேண்டும். இதுதான் நான் சிலுவையை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம். சிலுவையை குறித்த மேன்மைக்குள்ளாக நான் நிற்கிறேன் அப்படின்னா, சிலுவையின் பாதை என்பது உபத்திரவத்தின் பாதை, சிலுவையின் பாதை என்பது வாதிக்கப்படுகிற ஒன்று. ஏனென்றால் இன்னொன்று சொல்ல போனா, என் தேவனுக்காக நான் என்ன செய்கிறேன், என் தேவனுக்காக நான் எதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறேன், என் தேவனுக்காக நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேன் என்று பார்க்கிற ஒன்று. இதைத்தான் நான் மேன்மைப்படுத்துவேன் என்று இந்த இடத்துல பக்தர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுக்காக நாம் இழக்கிறதை, தேவனுக்காக நான் அவமானப்படுகிறதை, என் தேவனுக்காக நான் வாதிக்கப்படுகிறதை நாம என்றைக்குமே ஒரு தேவனுடைய பிள்ளை சந்தோஷமாக அதை மேன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி. என் பிள்ளைகள் என்னுடைய சமூகத்திலிருந்து வெறும் நன்மையும் ஆசீர்வாதத்துக்கும் மாத்திரம் நிற்காம, என் பிள்ளைகள் எனக்காக இவைகளை, நான் கிறிஸ்துவுக்காக இவைகளை சகித்திருக்கிறேன், என் தேவன் எனக்கு உபத்திரவத்தின் பாதையில என்னை நிர்ணயித்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை இந்த பாதையின் வழியாக நடத்தி சென்று கொண்டிருக்கிறார், எனக்கு இந்த பாதையின் வழியாக தேவன் கொண்டு போகிறார், இதுதான் எனக்கு மேன்மை. இது என் தேவன் எனக்கு அனுமதித்து கொடுத்த சிலுவையின் பாதை, இந்த பாதையிலே நான் போவது எனக்கு அதுதான் மேன்மை. நம் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த உபத்திரவத்தின் பாதையாக இருக்கட்டும், அந்த சிற்றிக்கிற அனுபவமாக இருக்கட்டும், என்ன பாதையின் வழியாக, என்ன சிலுவையின் பாதையை தேவன் எனக்கு அனுமதிக்கிறாரோ அதை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் எனக்கு முன்பாக உலகம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்துக்குள்ள நான் எப்போ வர்றேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை, என் தேவன் எனக்கு அனுமதித்தது, என் தேவன் என்னை கொண்டு செல்லுகிற பாதை தான் மேன்மையான பாதை. இந்த ஒரு மனநிலைக்குள்ள நாம வர வேண்டியது அவசியம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், அதுதான் இந்த உலகத்திலே உயர்ந்த ஒன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் எனக்கு இதைத்தானே கொடுத்துருக்கிறாரு, எனக்கு அதை செய்யல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் அப்படி கர்த்தர் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒன்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பது அல்ல. எனக்கு இதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இது எனக்கு மேன்மை, இந்த உலகத்திலே இதை விட ஒரு பெஸ்டான ஒன்று கிடையாதுங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நாம வர வேண்டும். இந்த உபத்திரவத்தின் பாதை, இந்த வனாந்திரத்தின் வழியாக தேவன் என்னை நடத்தி சென்றார்னா இதுதான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒன்று. ஏனென்றால் என் தேவன் எனக்கு கொடுத்தது.
என் தேவன் என்னை இப்படிப்பட்ட பாதையில தான் நடத்தணும்னு கர்த்தர் வச்சுட்டாரு அப்படிங்கிறப்ப அதுதான் எனக்கு மேன்மையாக தெரிய வேண்டுமே ஒழிய அது எனக்கு தாழ்மையாக தெரியக்கூடாது. இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த எண்ணம் எல்லா தேவ பிள்ளைக்குள்ளேயும் எந்த சூழ்நிலையானாலும் வர வேண்டும். இதைத்தான் நான் சிலுவையை மேன்மைப்படுத்த. ஏன்னா உலகத்தை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா எனக்கு இந்த எண்ணம் வந்துடும். உலகம் என்ன நினைச்சா எனக்கு என்ன, என் தேவன் எனக்கு இந்த பாதையை அனுமதித்திருக்கிறார், என் தேவன் எனக்கு இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார், தேவன் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், தேவன் இதுதான் எனக்கு பெரிய விஷயம். ஏனென்றால் என் தேவன் எனக்கு கொடுத்தது. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னதான் தெரியும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் பெருசா தெரியும், நமக்கு ஆண்டவர் கொடுத்தது மேன்மையாக தெரியாது. இந்த எண்ணங்கள் மாற்றப்படணும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க எனக்கு அனுமதித்திருக்கிற அந்த சிலுவையின் பாதை, நீர் எனக்காக வைத்திருக்கிற அந்த சிலுவை பாடுகள், உபத்திரவங்களை நான் மேன்மைப்படுத்துகிறவனாக நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, நம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமா எங்களோட கூட பேசி நடத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தைக்கு முன்பதாக நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற அந்த சிலுவையின் பாதை எங்களுடைய மேன்மையாக இருக்கிற உலகத்தை நாங்கள் சிலுவையில் அறைகிறோம் தகப்பனே. எங்களுக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்தபடி நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுக்கு தேவன் நடத்தி வருகிற பாதை தான் எங்களுக்கு கர்த்தர் நிர்ணயித்திருக்கிற மேன்மையான பாதை என்பதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு நடக்க, இனி உம்முடைய சிலுவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட என் தேவன் எங்களுக்கு கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.